வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பன்னீர் மசாலானா வந்து நம்ம க்யூப்ஸாக பன்னீர் போட்டு துருவி பண்ண போகிறோம். அது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்பூன் வச்சு நான் ஒரு 2.5 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய ஸ்பூன் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க ஸ்பூன் அளவு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது அதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம காரம் ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதிலே தயிர்லேயே சேர்த்துக்குவோம். ஸோ வந்து நம்ம அடுத்து வந்து பச்சை மிளகாய் மட்டும் ஒன்று சேர்ப்பேன். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன், பசங்க சாப்பிடுவாங்கன்னு. அதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள்னா நம்ம இப்போ சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் நான் எடுத்துருக்கேன். நான் வந்து அதெல்லாம் வீட்லேயே அரைப்பேன். நீங்கள் வந்து வீட்டில் அரைக்கிறது இல்லை அப்படின்னா சக்தி ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. சக்தி ப்ராடக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதுலேயே வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பார்த்திங்கன்னா நான் சொன்னால சக்தி ப்ராடக்ட் தான் எடுப்பேன். நான் பாக்கெட்டோடு சேர்க்குறேன். நீங்கள் ஸ்பூனோடு சேர்த்திங்கன்னா வந்து அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோம்னா அந்த ஸ்பூன் வச்சு அதே அளவுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம், கிளக்கி விட்டுலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் கூட நல்லா கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட விஸ்க் இருக்குது, இருந்தாலும் ஸ்பூன்லேயே சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணதுக்கும் கட்டிலாம் எதுவும் இல்லை. இப்போது இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து எப்பயும் போல் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயும் நம்ம குழம்புக்கு, கிரேவிக்கு, மசாலாக்கெலாம் சேர்ப்போம்லாம், அந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், சீரகம், கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் தயிர் சேர்த்தேன்ல, அந்த ஸ்பூன் வச்சே வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தயிர் வந்து இதே ஸ்பூனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எடுத்துக்காங்கன்னு சொன்னது, அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதில் பொடிசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று சேர்த்துருக்கேன், கட் பண்ணி பொடிசாக. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது அதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு 1 தான் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலாலாம், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தயிர் பேஸ்ட்டை இப்போது தயிர் பேஸ்ட்டு சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தயிர் பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் பொடிசாக கட் பண்ணால் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன், பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டவ் பார்த்திங்கன்னா வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வந்து நம்ம தயிர் இது பண்ணி வச்சிருந்தோம்ல கிண்ணம், அந்த கிண்ணத்தை வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்ப்போம்ல, அந்த மாதிரி கிண்ணத்தை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போது இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம பன்னீர் துருவி எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பன்னீரை வந்து இந்த இதில் நான் துருவி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி துருவினாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா பன்னீர் வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா இந்த கையை வச்சு இப்படி இது பண்ணிங்கன்னா வந்து அதுவே நல்லா பொடுசாக வந்துடும்.
இதில் எப்படி பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு ஆக்சுவலாக பன்னீர் வந்து நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால துருவ வரமாட்டேங்குது. அதனால் நான் இந்த மாதிரி கையை வச்சு நசுக்கி விட்டுறேன் நல்லா பொடிசாக. சப்போஸ் வந்து உங்களுக்கு பன்னீர் ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பன்னீர் நல்லா துருவி சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பன்னீர் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்து பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இப்போயே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து பன்னீருக்குள்ளே அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறட்டும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி வைக்கும்போது 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டால் நம்மளோட பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போது கொத்தமல்லி தழை தூவிட்டு பட்டர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு சர்வ் பண்ண நம்மளோட பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பயங்கர வாசனையாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். அதோடு பார்த்திங்கன்னா வந்து இது மகாலய அமாவாசை, நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்ல, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.